சூர்பனகை வருகிறாள். சூர்ப்பம் அப்படின்னா முரம் என்று பொருள். நீங்க அந்த அரிசி எல்லாம் சொன்னீங்கல்ல, முரம் என்று. சூர்பனகை அப்படின்னா முரம் போன்ற நகங்களை உடையவர், அதனால்தான் சூர்பனகை. அவருடைய கணவன் பேரு வித்யுஜிவா அப்படிங்கிற கணவன். அவர் ரொம்ப கலைகளில் வல்லவர். இவ்வளவு கலைகள்ல வல்லவனா இருந்தா எனக்கு போட்டியா வந்துடுவான்னு ராவணன் நம்ம கூப்பிடுவோம். அவ்வளவு நல்லவன் ராவணன். கணவன் இழந்துட்டதுனால இந்த அம்மா எப்படி மனம் போல் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சூர்பனகை. அப்ப சூர்பனகை அந்த பஞ்சவடியிலே வரும்போது ராமபிரானை பார்க்கிறார். ராமபிரானை பார்த்தோன்னு சூர்பனகை நினைத்தாலும் இவ்வளவு அழகா, ஒருவேளை இவன் மன்மதனோ அப்படின்னு நினைச்சான். மன்மதனா அவனுக்கு உருவமே இருக்காதே, இவனுக்கு உருவம் இருக்கு. அடுத்து நினைத்தாலாம் இந்திரனோ, இந்திரனுக்கு 1000 கண்கள், 2 கண்கள் தானே இருக்கிறது. சிவபெருமானோ, சிவபெருமானுக்கு 3 கண்கள், இதுக்கு 2 கண்கள் தான் இருக்கு. அடுத்து திருமாலோ, திருமால் என்றால் அவருக்கு 4 தோள்கள். விஷ்ணு சகஸ்ரநாமத்துல சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாகேது சர்வவிக்னோபசாந்தே. சதுர்புஜம் திருமால் இல்லை. அப்ப இவன் யார் இவ்வளவு அழகாக இருக்கிறானே, அரக்கி கோலத்தில் இருக்கக்கூடிய என்னை இவன் பார்த்தால் இவன் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப திருமகளை அந்த நேரத்திலே குறித்து ஒரு அழகான பெண் உருவை அவள் எடுக்கிறாள். பெண் உருவை எடுத்து அவள் நடந்து வருகிறாள். அவள் நடந்து வரும் அழகை கம்பன் சொல்கிறான். எப்படி நடந்து வரா அப்படின்னா, பஞ்சி குளிர் வென்று குளிர் பல்லவம் அருங்க செஞ்சவிய பஞ்சம் நிமிர் சீரடிகள் ஆகி அன்சொல்லிட மங்கை என அன்னம் என மின்னும் வஞ்சி என நஞ்சம் என வஞ்ச மகள் வந்தாள். பஞ்சி குளிர் வென்று குளிர் எப்படின்னா, பல்லவம் பஞ்சு, பல்லவம் அப்படின்னா இளம் தளிர்கள், வெண்மையா இருக்கும்ல, அந்த பஞ்சும் இளம் தளிர்களும் வருத்தப்பட்டுச்சான். இவளுடைய கால் மாறி நம்ம கிட்ட மென்மை இல்லையே, அப்படி மென்மையான பாதங்களோடு அவள் நடந்து வருகிறாள். இதுல என்னன்னா, கம்பன் இந்த பாடலிலே எல்லாமே மெல்லினமை. அந்த பாட்டுல பாருங்க, பஞ்சி குளிர் விஞ்சு குளிர் பல்லவம் அணுங்க செஞ்சவிய கஞ்சம் நிமிர் சீரடிகள் ஆகி அம்சொல்லிட மங்கை என அன்னம் என மின்னும் பஞ்சி என நஞ்சம் என வஞ்ச மகள் வந்தாள். இன்று எங்க நம்ம அந்த புள்ளி வச்ச எழுத்தெல்லாம் சொல்லிப்பாரு. ஏன்னா அது மெல்லினம். இதை ஆங்கிலத்திலே சவுண்ட் எக்கோயிங் சென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, ஒரு விஷயத்தை சொல்ல